Taste the Daily. மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் உயர்த்தி வழங்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மேலும் கடலூர் துறைமுகத்தை விரிவுபடுத்த அதிமுக ஆட்சியில் 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த திட்டத்தை ஸ்டாலின் அரசு ஆமை வேகத்தில் நிறைவேற்றி வருவதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். இன்றைக்கு மீனவர்களுக்கு நிறைய திட்டத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். மீன்பிடி தடை காலத்தில் அதனுடைய 7 நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட வந்த நிதி உயர்த்தப்பட்டது. மேலும் நிதி உயர்த்த வேண்டும் சொல்லிக்கிறீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும். அதோட டீசல் மானியம் கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே டீசல் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு டீசல் மானியத்தையும் மீனவ பெருமக்கள் உயர்த்தி வழங்குவதற்கான நிலை உருவாக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீனவர்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு தூண்டில் விளைவு 10 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இங்கே துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்துக்கு அதை விரிவுபடுத்துவதற்காக நவீனப்படுத்துவதற்காக 150 கோடி அதிமுக அரசு இருக்கின்ற ஒதுக்கி இன்னும் அந்த பணி நிறைவேறாம அப்படியே ஆம வேகத்தில் இருக்குது. அது கண்டனத்துக்குரிய என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா நிறைய திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதோட இங்கே தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அவர் சட்டமன்றத்திலையும் தெரிவித்தார். அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலையாக 4000 ரூபாய் கொடுக்கிறார். கொடுத்தாங்களா? இல்ல. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறார். கொடுத்தாங்களா? இப்படி விவசாயிகளையும் ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம்.